என்னம்மா அடுப்பு பற்ற வைக்கிறீங்க? என்ன விசேஷம்? இது காடை. காடை செய்ய போறீங்களா? ஆமாண்ணா. இதுதான் அடுப்பா? ஆமா அடுப்பு. வீடு எங்க? வீடு எங்க? வெளியே தான் படுத்துக்கிறோம். வெளியே படுத்துக்கிறீங்களா? கடை என்ன படுத்து மழை வந்துச்சுன்னா செருப்பு மட்டும் தான். அப்போ எப்பவுமே காலைல செருப்பே இருக்காது. இப்போ உங்களுக்கு வீடு இல்லையா இப்போ? இல்ல. இப்போ இங்க சமைச்சிட்டு அதான் மரத்தடியில் சமைக்கிறீங்க. நைட் எங்க படுப்பீங்க? நைட்டு வெளியே போய் கடையில போய் படுத்துப்போம். வேற எங்கேயாச்சும் போய் படுப்போம். கடையில போய் படுப்போம் நாங்க எப்பவுமே. சாப்பிட்ற இருந்தக்கா இந்த மரத்தடியா வந்து சமைச்சிட்டு போராடியா சமைக்கிறது. அதுவும் கையில காசு இருந்துச்சுன்னா சமைக்க வேண்டியதான். நம்ம மழை வந்தா என்ன பண்ணுவீங்க? மழை வந்துச்சுன்னா கடையில போய் படுத்துப்போம். கடை சாப்பிட்டுப்போம். எங்காச்சும் யாராச்சும் கொடுத்தா சாப்பிட்டுப்போம். எப்படிமா வீடு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே? மழைக்காலம் வெயில் காலம் தான் பிரச்சனை, மழை காலம் தான் பிரச்சனை. அது உண்மைதானா? பிரச்சனை தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான். தூங்கும்போது வெளியே போய் படுத்தும் போது மழை வந்துச்சு எல்லாம் தூக்கிட்டு கடை உள்ள ஓடணும். வேற என்ன பண்றது? இப்ப காடை குழம்பு வைக்க போறீங்களா? எப்படி வைக்கிறீங்க பாக்கலாமா? பாக்கலாமே. ஓகே. உங்க பேரு? பவித்ரா. பவித்ரா காடை குழம்பு வைக்க போறாங்க. பாக்கலாம். காடையில என்ன கிரேவி பண்ண போறீங்களா? குழம்பு மாதிரி வைக்க போறீங்களா? குழம்பு மாதிரி தான் வைக்க போறோம். குழம்பு மாதிரியா? இந்த கரண்டி மருந்து விட்டு வந்துட்டா. கரண்டியா மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கடையில வாங்கின எண்ணெயா ரேஷன் கடை எண்ணெயா? அது ரேஷன் கடை எண்ணெய். ரேஷன் கடை எண்ணெயா? ரேஷன் கார்டு இருக்கா? இருக்குது. எங்க அண்ணிது. உங்க அண்ணிது இருக்குதா? உங்களுக்கு இல்லையா? இல்லையே. இப்பதான் எழுதி போடணும். எழுதி போடணும். ஆதார் கார்டுலாம் இருக்கா? இருக்கு. எனக்கு இருக்குது. என் வீட்டுக்காருக்கு இருக்கு. ஆதார் கார்டு எழுதி போட்டீங்களா? எழுதி போட போறீங்களா? எழுதி போடணுமா? இந்த ஒரு ஆதார் கார்டு எழுதி போடணும். எழுதி போடணுமா? சரி, சீக்கிரமா எழுதி போடுங்க. ஆதார் கார்டு எழுதி போட்டா உடனே ரேஷன் கார்டு எழுதி போடலாம். எனக்கு வந்து எங்க அப்பா வீட்டு ஆதார் கார்டு தான் இருக்குது. என்ன ஊரு நீங்க? திருவான்மூரா. என் வீட்டுக்காரது இங்கே இருக்குது. திருப்பூர்லயே இருக்குது. அதனால என் கார்டு தான் மாத்தினதா ரேஷன் கார்டு வாங்க முடியும். அங்க மாத்தினா எங்க தம்பி பேர்ல இருக்கிறது மாறிடும். அதான் பாக்குறேன் நான். உங்களுக்கு அப்ப புதுசா எடுத்துக்கங்க. புதுசா எடுக்கிறத ட்ரை பண்றேன். என்ன காஞ்சிச்சா? இல்ல காயல. அனலே இல்ல ரொம்ப. கொஞ்சம் வெறும் பிடிக்கிட்டோம். ஓ, அடுப்பு பத்தைக்கு இவ்வளவு கஷ்டமா? எது தேடி வரணும். கவர் ஏதாச்சும் எடுத்து அது கொளுத்தணும். மழை டைம்ல அதெல்லாம் ஈரம் ஆயிடுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. செய்ய முடியாது. கேஸ் அடுப்பு எதுவும் இல்லையா உங்ககிட்ட? இல்லையே. கேஸ் வாங்கினா கூட வைக்கிறது இடம் இல்ல. சரி, வீடு யார்கிட்ட கேட்டுருக்கீங்களா? நீங்க ஏதாச்சும் ஒரு மனு எங்கன்னா மனு கொடுத்துருக்கீங்களா? மனுக்குன்னு எழுதி கொடுத்துருக்கீங்களா? எதுவும் இல்லையா? இங்க யாரும் அப்ளை பண்ணல அவங்க. இப்ப வீடுலாம் கட்டி தராங்களே இப்போ நிறைய ஊர்ல நரிக்கிறவங்களுக்கு. ஆமா, நிறைய பேர் கட்டி கொடுக்குறாங்க. திருவண்ணாமலை சைடுல எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இல்லன்னு சொல்லவே முடியாது. உங்க வீட்டுக்காரர் இந்த வருஷம் எத்தனை வருஷமா இருக்காரு இங்க இந்த ஊர்ல திருப்பூர்ல? இங்கேயே 7-8 வருஷம் இருக்கும். 8 வருஷமா இருக்காரு. எங்க மாமியார் அவங்க எத்தனை குடும்பம் இருக்கீங்க இங்க? வந்து அவங்க எங்க மாமியார் வந்து 3 பொண்ணுங்க, அப்புறம் ஒரு புள்ள. 3 பொண்ணு, 4 குடும்பம் இருக்கீங்க. இங்க 4 குடும்பம். எங்க குடும்பமோட. அங்க எத்தனை? அங்க திவ்யா அவங்க அங்க ஒரு 5 குடும்பம் இருக்குல்ல? 5 குடும்பம் இருக்குது. யாருக்குமே தனியா இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்கல. அவங்களுக்காச்சும் கொஞ்சம் இடம் இருக்குது, தங்கி இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது கூட இல்ல. அவங்களுக்கு வந்து இடம் சும்மா தங்கிக்கன்னு சொல்லி. ஆமா, அவங்களுக்கு சும்மா தங்கிக்க சொல்லி இருக்காங்க. இடம் வந்து பட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுக்கல. இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் தங்குற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லையே. சுத்தமா இல்லையே. சுத்தமாவே இல்ல. நீங்க எங்காச்சும் கடையில போயிட்டு நைட்டு தங்கணுமா? இப்ப நைட்ல உங்களுக்கு எதுவும் பாதுகாப்பா இருக்கா? உங்களுக்கு படுக்கிறது யார் தொந்தரவு இருக்கா? தொந்தரவா தான் இருக்குதுண்ணா. யாருக்கு சொன்னா நம்ம புரியும்? சொல்லுங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கே தெரியுது, அந்த கடவுளுக்கு தெரியும். நம்ம யாருக்கு சொல்ல முடியும்?
நைட்ல தூங்க முடியல, காத்து கூட சுத்தமா இல்ல. நைட்ல முழிச்சுக்கின்னு பகல்ல எங்காச்சும் நகலுக்க பார்த்து படுக்க வேண்டியதான். ஏந்திரிச்சு டக்குன்னு ஏதாச்சும் பிளாஸ்டிக் பாட்டில் பொறுக்க போலாம், அந்த மாதிரி கூட இல்ல. எங்காச்சும் பொறுக்க போன கூட கிடைக்கிறது இல்ல. பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் இந்திக்காரங்க இறங்கிட்டாங்கல்ல இப்போ? இறங்கிட்டாங்களா அவங்களே? நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் போய் பொறுக்கிட்டு இருக்காங்க பாட்டில். முதல்ல விடிகால எழுந்திரிச்சாக்கா ரோட்டோட கிடைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில், அட்டைங்க ஃபுல்லா கிடைக்கும். இப்போ ஒண்ணு கூட கிடைக்காது. சுத்த அப்படியே ரோடு கிளிங்க பல்பலன்னு இருக்கும். பெருக்கி வாரண மாதிரி இருக்கா? பெருக்கிறவங்க கூட அவ்வளவு சுத்தமா வச்சுட்டு போக மாட்டாங்க. ஆனா இந்திக்காரங்க சுத்தமா பலப்பலன்னு அப்படி பொறுக்கிட்டு போவாங்க. உங்களுக்கு என்னதான் கிடைக்குது? அது அவங்க பொறுக்கிட்டு போன மீதிதானா? மீதிதான். நம்மளுக்கு என்ன ஏதாச்சும் அட்டைங்க எல்லாம் கடிச்சாக்கா உண்டு, கடிச்சா நம்மளுக்கு உண்டு. இல்லன்னா யாராச்சும் வேலை எக்ஸ்ட்ரா வேலை சொன்னாக்கா, குப்பை வாடுறது, கார்டன் குப்பை அந்த மாதிரி சொன்ன கூட பரவாயில்ல. இன்னைக்கு கார்டன் குப்பை அள்ள சொன்னாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க எங்களுக்கு. போதுன்னு நம்மளுக்கு கிடைச்சா சாமின்னு சொல்லி இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுலாம். அதோட எத்தனை நாள் கிடைக்குமோ, இதோட அடுத்த வாரம் கிடைக்குமோ, இந்த வாரம் கிடைக்குமோ தெரியல. சட்டி காஞ்சிருச்சா? கடுகு புரியுதா? சட்டி காஞ்சிருச்சு, கடுகு போட வேண்டியதான். கருப்புல கொத்துலி கருப்புல கொடுக்கவே இல்லை அந்த நாட்டுக்காரங்க. காய் வாங்கினா கொடுப்பாங்களே பிரியா? பிரியாதான் கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுக்கவே இல்லை, மறந்துட்டு வந்துட்டுங்க அவசரத்துல. காடை குழம்புக்கு என்னென்ன மசாலா எதனா போடுவீங்களா? மிளகாத்தூள் தானே? மிளகாத்தூள் தான், வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை. சிம்பிளா செஞ்சுதான் டேஸ்டா இருக்குது. போன வாட்டி மசாலா போட்டேன், அவ்வளவு டேஸ்டே தெரியல. எனக்கு பிடிக்க மாட்டேது ரொம்ப மசாலா போட்ட உடனே. அதே சிம்பிளா இந்த வாரம் செய்யலன்னு சொல்லி சிம்பிளா மசாலா எதுவும் போடாம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகாத்தூள், லைட்டா கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளவுதான். இன்னைக்கு கடை மூடிடுச்சு. பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வாங்கணும் நானு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கலையா? கடை மூடிடுச்சு, நாட்டு கடை மூடிட்டாங்களா? வெளியே எங்க போயிட்டாரு. வேலை கிடைச்சா வேலைக்கு போவீங்க, கிடைச்சா சமைப்பீங்க, இல்லைனாக்கா அப்படியே சாப்பிடாம கூட இருப்பீங்களா சில டைம்? எப்போ நாங்க காலைல சாப்பிட்டோம், அதோட இப்போது நைட்ல தான் சாப்பிடுறோம். நைட் ஆயிடும். அப்பனா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவீங்களா? ஒரு நாள் 2 வேளை சாப்பிடுவோம், ஒரு நாள் 1 வேளை சாப்பிடுவோம். அப்படியா? 3 வேளை சாப்பிட மாட்டீங்க? 3 வேளை சாப்பிட மாட்டீங்க அப்போ? 3 வேளை சாப்பிடலன்னா நம்மளுக்கு கிடைச்சதானே சாப்பிடுறதுக்கு. சாப்பிட கேட்ட கூட இல்லம்மா மீந்திருச்சு சாப்பிட இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு ஊர்ல சாப்பிட போய் கேட்ட கூட சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னு இப்போ ஏதாச்சும் பெருக்கிற வேலை கேட்ட கூட இல்லதான் சொல்றாங்க நம்மளுக்கு. இப்போ கார்பெக்ஷன்காரங்களே வேலை செய்யறாங்க அந்த சைடெல்லாம். நம்மளுக்கு ஒரு வேலை இருந்தா கூட பரவாயில்லையே, புருஷ பொண்டாட்டி வேலை செய்யற மாதிரி இருந்தா கூட நம்மளும் செய்யலாம். நீங்க உங்க வீட்டுக்கார கூட வேலைக்கு போயிடுவீங்களா? எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பொருள் வேலை தான். அவ்வளவுதான். நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணி வேலை 2 பேர் செய்யற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லையே. ஏன்னா நான் வீட்டுல தனியா தானே இருக்கிறேன், வீட்டுல யாருமே இல்ல. வீடு இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஒண்டே இருந்துக்கலாம். ரோட்ல நம்ம எங்க ஒண்டே உட்கார்றது? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்களா நீங்க? ஆமா, மரத்தடிக்கா நாங்க உட்காந்துருப்போம் நகல்கா. வெங்காயம் பரவாயில்ல ரேட்டு இப்போ வாங்குற மாதிரி இருக்கா? வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது, வாங்குற மாதிரி இருக்கா? 10 ரூபாய்க்கு கேட்டக்கா ஒரு 4 தக்காளி 5 தக்காளி கொடுக்குறாங்க. வெங்காயம் ஒரு 4 கொடுக்குறாங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா முன்ன விலை அதிகமா இருந்தது, தக்காளி விலை அதிகமா இருந்தது. அது சொல்லவே முடியாதுன்னா தக்காளி மூஞ்சே பார்க்க முடியாது. ஓட்டி தக்காளி கூட ஒரு 20 ரூபாய் கொடுங்க சொல்லுவாங்க. தக்காளி மூஞ்சே பார்க்கல நானு. தக்காளி மூஞ்சே பார்க்கல ஒண்ணு சொன்ன கூட. ஓட்ட தக்காளி குடு சொன்ன கூட கொடுக்க மாட்டேங்க. எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஒரு 10 ரூபாய்க்கு தக்காளி கேட்ட கூட குடுத்துறாங்க. அரிசிலாம் எப்படி? அரிசிலாம் வாங்குற கடையில தான் வாங்குறீங்களா? ஆமா, நான் கடையில தான் வாங்குறேன். எவ்வளவு கிலோ அரிசி விக்குது? 80 ரூபாய் ஒரு கிலோ. ஆனா நம்ம ரேஷன் கடை இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நேரத்துல ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம். சுத்தமா இல்லையா நம்மளுக்கிட்ட?
ரேஷன் கார்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நேரம் அரிசி வாங்கி வச்சிருந்தா கூட காசு இல்லடா நம்ம ஒரு கஞ்சி தண்ணியாச்சும் வச்சு குடிக்கலாம் அப்படி ஆசை இருக்கு. ரேஷன் கார்டு கூட இல்லையே, அதுதான் ரொம்ப கஷ்டமா தெரியுது. என்ன வாங்குறது கூட முடியல. எல்லாமே கடையில போய் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஆனா அது சமைக்கிறதுக்கே கரெக்டா 400 ரூபாய் 500 ரூபாய் ஆயிருது. இந்த கறிக்கே 400 ரூபாய் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயமுக்கு ஒரு 100 ரூபாய் ஆயிடுச்சு. எண்ணெய் அதெல்லாம் பொருள் எல்லாம் எஷ்ட பொருள் எல்லாம் வாங்குறதுக்கே மொத்தம் 500 ரூபாய் ஆயிரும். ஒரு நாள் செலவாயிடுச்சு. அது டீ செலவு பார்த்துக்க ஒரு 200 ரூபாய் போகும் நம்மளுக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் ஆகும் செலவாகும். நம்ம சம்பரி காசு அன்னைக்கே காலி செலவாயிடுது. அதனால வந்து உங்களால வீடு வாசல்லாம் வாங்க முடியல. இந்த நேரத்துல நகை வாங்க முடியுமா இல்ல மூக்குத்தி வாங்க முடியும் சொல்லுங்கண்ணா? இருக்கிறதே சம்பாதிக்கிறது சாப்பிடறதே கரெக்ட் ஆயிருது. கை சொல்லிட்டு இவ்வளவு காசு செலவாச்சுன்னா நம்ம பாதி பேர் கடன்காரங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறது? நீங்க கடன் வாங்கிருப்பீங்களா கல்யாணத்துக்கு? ஐயோ கல்யாணத்துக்கே 3 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறோங்க. கிடைக்கிற சம்பாதிப்புக்கு வட்டி முதலமா சேர்த்து மாசம் மாசம் போடணும். மாசம் மாசம் போடணும்ண்ணா. அந்த வேலைக்குதான் ட்ரை பண்ணி இருக்கிறோம். கடன்காரங்க அதான் கொஞ்ச நேரம் இருமா, கடன்காரங்க வேலைக்கு ட்ரை பண்றோம் குடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. வெறுத்தன்மையா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லவே முடியாது. எங்க ஆளுங்க கிட்ட வெளியால இருந்து வாங்கியிருந்தா கூட பரவாயில்லையே, எங்க ஆளுங்கிட்டே வாங்கியிருக்கிறோம். கடை வாங்கினவங்க கிட்ட வெங்காயம் தக்காளி நிறைய தாராளமா போடுறீங்க, அப்பதான் குழம்பு நிறைய ஆகும்ல. தொக்க தெரியும். கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு, தக்காளி அதிகமா தெரியுது. இல்லன்னா ஒரே தக்காளி ஒரு குழம்பு ஆயிக்கணும். இது புளி ஆட் பண்ணுவீங்களா? புளி ஆட் பண்ண முடியும்? புளிய போட மாட்டேன். புளிச்சிருது குழம்பு. வீட்டுக்காரி பிடிக்காது புளி குழம்பு. புளி போட்டாக்கா நல்லா காரம் அதிகமா சாப்பிடுறீங்க நீங்க. காரப்பட்ட வீட்டுக்கார கூட நல்லா சாப்பிடுவாரு. எண்ணெய் அதிகமா சேர்த்துறீங்க, காரம் அதிகமா சேர்த்துறீங்க. பட் நீங்க அந்த மாதிரி உழைக்கிறீங்கல்ல. நம்ம எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு கஷ்டம் தான் போகுதுண்ணா. அது போய் சாப்பிட முடியுமா? சாப்பிட கூடாதுன்னு நினைக்க முடியுமா? எது போட்ட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நம்ம இவ்வளவு வாங்கி வேஸ்ட் ஆகுது. இப்ப எங்க வைக்கிறீங்க? அரிசி எல்லாம் அப்பப்போ வாங்கிக்கலாம் இல்ல மொத்தமா வாங்கிக்கீங்களா? இல்ல அப்பப்போ வாங்கிக்கலாம். இப்ப கூட ஒரு 80 ரூபாய் அரிசி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வாங்கிங்களா? நானு சின்ன அண்ணி அவங்க பசங்க 2 பசங்க என் வீட்டுக்காரங்க மொத்தம் 3 பேர். 2 வேலைக்கு யூஸ் ஆகும். இப்ப செஞ்சீங்கன்னா காலையில இருக்குமா? காலை மீதம் கஞ்சி தண்ணி குடிச்சுப்போம். உப்பு போட்டு தயிர் போட்டதான் அவ்வளவுதான். உப்பு போட்டு தயிர் போட்டு தயிர் போட்டு இதுல இல்ல கஞ்சி சோறுல காலைல நான் இந்த கார குழம்பு இல்ல இல்ல அப்படி தயிர் சாதம் செஞ்சு இந்த தயிர் போட்டது நல்லா இருக்கும்னா புளிக்கு பதிலா நீங்க வாங்கிட்டு வரல கடையில சொல்லி காஷ்மீர்ல பிரியாணி எப்படி நம்ம இது போடுறாங்க தயிர் அந்த மாதிரி போட்டாக்க கறியில நல்லா இருக்கும், டேஸ்டா திக்காயிரும். அப்புறம் குழம்பு நல்லா இருக்கும். கடையில வாங்கிங்களா? எவ்வளவு காடை? 60 ரூபாய். 60 ரூபாய். முதல்ல வந்து 40 ரூபாய் இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டது. இப்ப 60 ரூபாய். இப்போ வந்து 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏறிச்சு. காடை வாங்குறதுக்கே பயமா இருக்குதா. நான் ஆசைப்பட்டு சொல்லி எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. வீட்டுக்காரர் நல்லா பாத்துறாரா? என்ன ஏடா அவ்வளவு பண்றாரா? இல்லையே. என்ன தாராது பண்றாரா? இது பண்ணல. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாரு. பரவாயில்ல சந்தோஷமா தான். சரி வேலைக்கு கூண்டு போயிடறா கூடவே? அவர் தவிர யார் பாத்துப்பாரு எனக்கு சொல்லு. ஆமா கரெக்ட் தான். அதனாலதான் நான் அவனுக்கு பாத்துக்கணும், நான் எனக்கு அவர் பாத்துக்கிறாரு. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எனக்கு அப்பா அம்மா இல்லையே. 2 பேருமே இல்லையா? இல்ல அவருக்கு வந்து 4 தங்கச்சிங்க, நான் ஒரு அக்கா, 2 அக்கா, 2 தங்கச்சிங்க, ஒரு அம்மா. எனக்கு ஒரே ஒரு தம்பி. ஒரே தம்பி தான். அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்களா? எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சின்ன வயசுல இறந்துட்டாங்க.
நான் எனக்கு 7 வயசு இருக்கும்போது அம்மா இறந்துச்சு. அப்ப யாரு உங்களை பார்த்து வந்து மாமாங்க. மாமாங்களா? அப்பா இறந்த பிறகு எனக்கு 13 வயசு இருக்கும், 14 வயசு. அப்பா இறந்துட்டாரு. அதோட வந்து எங்க மாமா வீட்டாண்டதான் இருந்தேன். எங்க அப்பா வீடு இருந்துச்சு. ஏதாச்சும் பிரிச்சு இருந்தாக்கா எங்க மாமாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி வேலைக்கு போறீங்க? வண்டி வச்சுக்கிறீங்களா? மீன் வண்டி. மீன் வண்டியா? அது 2 நாள் மக்கர் காட்டுலயே இருக்குது. பிரச்சனை பண்ணுதா வண்டி? எல்லாம் அதிகரிச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ என்ன போட போறீங்க? மிளகாத்தூள். மிளகாத்தூள் ஆச்சி மிளகாத்தூளா? போட்டுனே தான் ஆகியா கறி போட்டுருவாங்க. காய்கறி கூட கறி போட்டாக்க நல்லா இருக்கும். தண்ணி விடு அதுல. எத்தனை காடை இது? 7 காடை. 7 காடை. சட்டி மிஞ்சது ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம், அவ்வளவுதான். இதுவே ரொம்ப கஷ்டமா தான் தெரியுது. இது வாங்கி இப்ப கறியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஆச்சி மிளகாத்தூள் போடல. மிளகாத்தூள் போடல. டம் போடணுமா? டம் போட்டு அப்புறம் போட்டாக்க நல்லா இருக்கும். கறியில ஒட்டிக்கும் மிளகாத்தூள். அப்புறம் இப்போ டம் போட்டுணும். கொஞ்சம் அப்படியே வேக விட்டுணுமா? ஆமா, கொஞ்ச நேரம் தண்ணி விடு அதுல கறியில இருந்து. அப்புறம் ஆச்சி மிளகாத்தூள் போட்டு பெரிய வேகும். காடை வந்து உங்களுக்காக இன்னைக்கு வீட்டுக்கார காடை வாங்கியிருக்காரா? உங்களுக்கு காடை ரொம்ப பிடிக்குமா? நீ காடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாத்துருக்கிறாரு எங்க அப்பா கூட நான் சாப்பிடும் போது எல்லாம். அதனால எனக்கு பிடிக்கும் சொல்லிதான் வாங்கிட்டு வருவாரு. எவ்வளவு காசு இருந்தவரை பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம ஆசையா கேக்குது நம்ம பொண்டாட்டி, நான் வாய் திறந்து கேட்கலான்னு கூட வாங்கிட்டு வந்துருவாரு ஏதாச்சும் ஒண்ணு. என்ன உங்களுக்கு பிடிக்கும்ன்றது தெரியுமா அவருக்கு? அவர்தானா? ஏன் வீடியோ பயப்படுறாரு? பிடிக்காது வீடியோனா? ஒரு மாதிரியா இருக்கா அவருக்கு. புச்சமா இருக்குமாமா? நீங்க அதிகபட்சம் என்ன சமைப்பீங்க? அதிகபட்சது ஏதாச்சும் ஒண்ணு தக்காளி குழம்பு. சில டைம்ல காசு இருந்துச்சுன்னா தக்காளி குழம்பு வச்சுப்பேன். அப்புறம் கார குழம்பு மாதிரி சிம்பிளா வச்சுப்பேன். இல்லைன்னா ஏதாச்சும் என் வீட்டுக்கார அடிச்சுட்டு வர உண்டிகள் ஏதாச்சும் நம்மளுக்கே அது கடிச்சுதான் உண்டு. இல்லைன்னா யாராச்சும் கொடுப்பாங்க, மீன் தலைங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சில டைம்ல செஞ்சு சாப்பிடுவோம். அது செலவு எப்படி கம்மியா பண்ண முடியுமோ அந்த மாதிரி. அவ்வளவுதான். கம்மியான காசுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பேன். நான் அப்ப கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அதனால இன்னைக்கு மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் காசு. வீட்டுல இருந்துச்சு. நேத்து செஞ்ச முட்டை குழம்பு. முட்டை 7 ரூபாய் ஆயிடுச்சுனா? 7 ரூபாய். 5 முட்டை 50 ரூபாய்க்கு 7 முட்டை தான் கொடுக்குறாங்க. மொத்தம் 10 முட்டை வரும் ஃபுல்லா கவர்ல. 3 மாசம் முன்னாடி 10 முட்டை வரும். இப்போ 7 ரூபாய் ஆயிடுச்சு. அதே முட்டை வாங்குறதே பயமா இருக்குதே. 50 ரூபாய்க்கு 7 முட்டை தான் கொடுக்குறாங்க. நம்ம என்னத்தை பாக்குறது பாருங்க. இருக்கிற விலைவாசிக்கு சாப்பிடுற பொருள் விலைவாசி கரெக்டா ஏறுதுன்னா இதுல நம்ம எங்க சேமிச்சு வச்சிருது? சாப்பிடுற பொருள் விலைவாசி ஏறுது, சம்பளம் ஏற மாட்டேங்குதுல்ல? அவ்வளவுதான். பிளாஸ்டிக் பாட்டில குறைஞ்சிச்சு விலை. குறைஞ்சிச்சு. இன்னைக்கு கோழி புல்லா பொறுக்கணும் கூட கஷ்டப்பட்டு ஒரு நாள் புல்லா 1000 ரூபாய் மேல தாண்டாது. 1000 ரூபாய் தாண்டாது. அது 1000 ரூபாய் பிடிக்கிறது ரொம்ப பெரிய பாட தெரியுது. 200 ரூபாய் பெட்ரோல் போகுது ஊரை சுத்தி பொறுக்கிறதுக்குள்ள. காடை பெரிய பெரிய பீஸா போட்டுருக்கீங்க. கடைக்கார வட்டி கொடுத்துட்டாரு. என்ன பண்றது? பாச்சி மொத்தல் போட்டுருங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போறீங்க வீடு இல்லாம? பாக்குறோம்.
முகஸ்தலே யாராச்சும் விஜய்ங்க கட்டுறாங்க, முகஸ்தலே கட்டுறாங்க, எல்லாரும் தர்மம் பண்றாங்க. நம்மளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணக்கா நல்லதா இருக்கும். நம்மளுக்கு என்ன ஓட்டடி இல்லையா, எல்லாமே தான் இருக்கு. எனக்கு திருவண்ணூர்ல இருக்குது ஓட்டடி, வீட்டுக்காரது திருப்பூர்ல இருக்குது. எங்களுக்கு யார் வீடு கட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது எங்களுக்கு, அவ்வளவுதான். இங்க யாருக்கும் ஓட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. வீடு இல்லாத போதே ஓட்டு போட்டோம், நாங்க சும்மாவே ஓட்டு போறோம். நீங்க இப்ப ரோட்ல படுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரோட்ல சமைக்கிறீங்க, யாரும் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா? ஏன் எங்க வீடு இல்லையா, வாசல் இல்லையான்னு கேக்குறாங்களே. கேக்குறாங்க. கை காலி இருக்குதுல்ல, நல்லா சம்பாதிக்கிறீங்களா, வீடு வாங்கி வாடகை போக வேண்டியதானே அப்படின்றாங்களா? இல்லையா வேற எங்கேயாச்சும் வீடு போய் பாருங்க. சொந்த வீடு வாங்க, சொந்த வீடு வாங்குற நம்மளுக்கு பணம் இருந்தாக்க நம்ம வாங்க போறோம் இல்லையா. சொந்தமா வேலை செய்யறது, நம்ம ஏதாச்சும் தொழில் இருந்தா கூட பரவாயில்ல. எதுவுமே தொழில் கூட இல்லையா நம்ம கிட்ட கையில. கறி வேற தண்ணி கொஞ்சம் போட்டு கறி வேகிறதுக்கா? ஓகே ஓகே. பிஸ்கட் பண்ணா தண்ணிக்கு என்ன பண்றீங்க? கொய்யா தண்ணி தானா? கொய்யா தண்ணி தானா? ஆபீஸ்ல விடுவாங்க, காலைல விடுவாங்க. காலைல புடிச்சு வச்சுக்கணும், 1 மணி வரைக்கும் விடுவாங்க. இப்ப மூட்டாங்க தண்ணி 4 மணி ஆயிடுச்சு சொல்லி. அதை புடிச்சு வச்சுக்கணும், டேங்க்ல விடுவாங்க. யாராச்சும் ஏற்பட்டவங்க சொல்லி விடுறாங்க சொல்லி கம்மியா இருக்கிறாங்கப்பா. நம்ம சொல்லக்கூடாது, நம்ம இவ்வளவு கூட விட்டு இருக்கிறாங்க. சில பேர் இருந்தா கூட தெரித்திருப்பாங்க நம்மளுக்கு. எப்படியாச்சும் போட்டுமே, எங்கேயாச்சும் உட்காந்து போட்டு சொல்லி விட்டுறாங்க நம்மளுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கப்பா. எத்தனை நாள் தான் நம்மளும் தெரித்தலாம், தெரித்தி பாக்குறாங்க. நம்ம ஒரு போற இடம் இருந்தா நாங்க போயிட போறோம். நம்ம இடம் தெரியாம நம்ம முயக்கிறோம். இங்க 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்லையா, இவங்க ரொம்ப நாளா இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆபீஸ்காரங்களும் கொஞ்ச நேரம் எங்காச்சும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு போயிட்டோம். திரும்ப சுத்தர் காய்ச்சா இந்த பாத்திரம்லாம் எங்க கட்டி வைக்கிறீங்க? வெளியேதான். வெளியே வச்சிருக்கீங்களா? நைட்ல யாரும் எடுத்து போக மாட்டாங்களா? எடுத்து போயிடுறாங்க சில பேருங்க. குடிக்காரங்க தான் ரொம்ப எடுத்து போயிடுறாங்க. வெளியே எங்கும் போக முடியலையே. என்ன போட்டீங்க இப்போ? மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கவுச்சி வாசனை வராது. ஆனா காலை கொஞ்சம் லைட்டா அந்த கவுச்சி வாசனை வரும்ல, சிக்கன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் கவுச்சி வாசனை வரும். நீங்க உங்களுக்கு என்ன விரும்பி சாப்பிடுற உணவு எது? உங்களுக்கு எது விரும்பி சாப்பிடுவீங்க? காடை சொன்னீங்க, அப்புறம் வேற என்ன? வேற என்ன, எங்க அப்பா அடிச்சுட்டு வருவாரு, கொக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவேன் சின்ன வயசுல. ஆட்டுக்கறி கூட சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க? ஆனா அதிகபட்சமா ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட மாட்டீங்க. 1/2 கிலோவே 400 ரூபாய்ச்சு. 500 ரூபாய் இப்போ? 500 ரூபாய் 1/2 கிலோ. அந்த விலைக்கு எங்க போய் நம்ம வாங்குறதுன்னா, ஆசைக்கு பத்தி எங்க போய் கஷ்டப்படுறது. இதே வாங்கிட்டு சமைக்கிறதே கஷ்டமா தெரியுது. ஒரு டைம் காசு மிஞ்சிச்சு நம்ம கிட்ட கிடைச்சிச்சுன்னா ஒரு அளவுக்கு வேலை ஏதாச்சும் நம்ம கொடுத்தானா சமைச்சு சாப்பிட்டுறோம். ஆசைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டுறது. என்ன உங்களுக்கு என்ன டைம் பாஸ், பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்குன்னா எதுவுமே இல்லையே. பல சினிமாக்கு போறது அந்த மாதிரி? சினிமாக்கு போவோம், எப்போ ஒரு வாட்டி போவோம். எப்போ ஒரு வாட்டி போவீங்க? ஒரு படத்துல வந்து டிக்கெட்டு 100 ரூபாய் வரும், 150 வரும். 100 ரூபாய் டிக்கெட் பார்த்து எப்போச்சும் இருந்தாக்கா போவோம். கையில காசு கிடைச்சிச்சுன்னா போவோம், அதோட போக மாட்டோம். மழை டைம்ல கூட சாப்பிட அவ்வளோ கிடைக்காது நம்மளுக்கு, கஷ்டம் இந்த சாப்பிட்றதுக்கு. வெளியே போறது கூட கஷ்டமா தெரியும். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவீங்க? ஒரு ஆளுக்கு 2 வேளை சாப்பிடுவோம். ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிம்மதியான வாழ்க்கை பாய் உங்களுக்கு அப்படின்னுவாங்கல்ல. நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வச்சுக்கிட்டே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்ககிட்ட இல்லாத பணமா என்ன, உங்ககிட்ட இல்லாத சாப்பாடா என்ன, உங்களுக்கு எங்க போனா ஸ்டோர் கிடைச்சிட்டு எங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் கிண்டல் நம்ம முன்னாடி கிண்டல் பண்றாங்க. நம்மள வச்சுக்கினி இப்ப தர்மம் பண்றத தர்மம் பண்ணிட்டு போயிடணும். கேள்வி கொடுப்பாங்க. சாப்பாடு வாங்க போன கூட உங்ககிட்ட இல்லாத பணம் அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்கு. நம்ம இருந்தாங்க, நாங்க ஏன் கை நின்று கேக்குறோம் உங்ககிட்ட. சாப்பிட்டாச்சானா?
சாப்பிடலையா நீங்க? சாப்பிட்டு தான் வந்தேன். வாங்க எல்லாரும் காடை குழம்பு சாப்பிடலாம். காடை குழம்பு சாப்பிடலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா எந்த மசாலா எதுவும் ஆட் பண்ணாம செய்றீங்களா? எல்லாம் உரைக்குதா? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. கடையெல்லாம் மூடிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க போய் படுக்கிறதா? மழை பெய்யுதுன்னா அதனால நைட்ல பெய்யுது. கரெக்டா கொசு கடிக்குமே. கொசோல இருக்குது வீடு கொசோல மாதிரி. அது மாதிரி அது இல்லன்னா கூட நாங்க போய்க்க மாட்டோமே. அப்படி அந்த வீடு மாதிரி இருக்கு அந்த உள்ள படுத்துவீங்க. அவ்வளவுதான். காத்து தான் வர மாட்டேங்குது. சுத்தமா காத்து இல்ல. பகல்ல தான் கொஞ்சம் காத்து அடிக்குது. நைட்ல சுத்தமா காத்து இல்ல. எப்பாச்சும் மழை பேப்பர் அப்ப கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு எது மழை காலம் கஷ்டமா இருக்குமா வெயில் காலம் கஷ்டமா இருக்குமா? வெயில் காலத்துல வந்து நைட்ல படுக்கும் போது கஷ்டமா இருக்கும். காத்து சுத்தமா வராது. மழை டைம்ல வந்து தூங்கும் போது கொஞ்சம் கடல்ல எங்காச்சும் போய் படுத்தாக்கா காத்து வரும். அது தண்ணில போயிட்டு கொஞ்சம் ஐஸா தெரியும் நம்ம உடம்பு கூட. தூங்குறது கொஞ்சம் நிம்மதியா தூங்குற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப கூட கசகசன்னு இருக்குதுல மழையை நனைஞ்சிரும்ல. நம்ம ஓடி போய் கடல்ல ஓடுறதுக்குள்ள துணியில வார்த்தி பாதி துணி நனைஞ்சிரும். ஒரு டைம்ல எவ்வளவு தொல்லை நடக்குது இந்த 3 மாசத்துலயே. எனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் எத்தனை வருஷம் இங்கே ரோட்ல ஓடுமோ என் வாழ்க்கை தெரிய மாட்டேது. கஷ்டம் இல்ல. அது வந்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போறது பெருசு இல்ல. நிம்மதியா சம்பாரிச்சு வந்தோமா, அழகா வீட்டுல போயிட்டு சமைச்சு சாப்பிட்டோமா, நிம்மதியா தூங்கணுமான்ற ஒரு வாழ்க்கை இல்ல. நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி நம்ம இருக்குதுடா. நம்ம வீடு இருக்கு. மழை டைம்ல போய் கொஞ்ச நேரம் ஓண்டிக்கலாம். பொருள் போய் உட்காந்து சாப்பிட செஞ்சு நிம்மதியா போய் உட்காந்தா கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். ஒரு நாள் நிம்மதியா போய் படுக்கலாம். அதுவாச்சும் இருக்கும். இல்ல யாராச்சும் நம்ம சொந்தக்கார வந்தாக்கா வாமா உட்காருமா அப்படி காய்ச்சி சொல்லலாம். இப்ப அது கூட இல்லையே நம்மளுக்கு. ஆனா நீங்க அங்க உங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது வீடு இருந்தது இல்ல? அப்பா வீடு இருந்துச்சு. அது ஓடு வீடு தான். இப்பதான் கட்டி கொடுக்குறாங்க தம்பிக்கு. எது வீடு இருந்தாக்கா ஆம்பளை பையங்களுக்கு தான் போகும். எனக்கு அப்பா இருந்தாக்கா பரவாயில்லையே, எனக்கு பாதி வீடாச்சும் வாங்கி கொடுத்திருப்பாரு. இப்ப அப்பா கூட இல்ல. அந்த குழந்தை நான் என்னத்த கேக்குறது? அந்த குழந்தை நம்பதே ஏதாச்சும் அக்கா இருந்து நானும் எதுவுமே செய்யல. அது வீடாச்சும் விட்டு கொடுத்தேன் சொல்லி விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்து இப்ப வீட்டுக்காரர் கூட வீட்டுக்காரர் எப்படி இருக்காரோ அவரு கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துறீங்க. என்ன பண்றது? இப்ப நான் வந்து நல்லா இருக்கிற சொல்லி உனக்கு வீடு இல்ல நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப என் தம்பிக்கு வந்தவா எப்படி இருப்பாளோ அந்த ஒரு வாரத்துக்காக நான் விட்டு வந்துட்டேன். வீடு தம்பிக்கு வர வைஃப் வந்து நான் வீடு இருந்தா தான் இருப்பேன் இல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப கஷ்டம் இல்ல? அது ரொம்ப கஷ்டம். அதனால அவனுக்கு வீடு விட்டு கொடுத்துட்டீங்க. நம்ம தம்பி தவிர நான் தவிர அவனுக்கு யாரு இருக்கிறா? அவன் தவிர நான் எனக்கு யாரு இருக்கிறா? அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மாவுக்கு பட்சம் அக்கா தான் பாக்கணும். கரெக்ட் தான். இப்போ ஒரு கல்யாணம் சொல்லிருந்தவன் கூட நான் தான் நிக்கணும் அக்கான்னு சொல்லி. இப்ப கூட இருக்கிறதே ஒண்டே இருக்கிறான் பாவம். அங்க நம்ம இது தகட மாதிரி வீடெல்லாம் கொடுத்திருக்கிறாங்களே பொருளால ஏற கட்டி ஒண்டே வேலை செஞ்சுட்டு போய் படுக்கிறான். சில டைம்ல காசு செலவுக்கு இல்லைன்னா என்கிட்ட தான் போன் பண்ணி கேட்பா அக்கா சாப்பிட்ற காசு இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கான்னு. நம்ம குழந்தைய நம்ம கொடுக்காம யாரு வந்து கொடுப்பா? என் வீட்டுக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. கொடுப்பா நம்ம குழந்தை நம்ம கொடுக்காம யாரு கொடுப்பா? நம்ம கிட்டதான் கேட்க முடியும். வாய் திறந்தி வேற ஆளுண்ட போயிட்டு கேட்க முடியுமா? உரிமையா குடும்ப காசு அப்படின்னு கேட்பானா? இதே கறி வந்த மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப கை எரிக்கி இருக்கலாம். தண்ணி ரொம்ப சுருண்டிச்சுதானா? புளி ஊத்த மாட்டீங்களா? மஞ்சத்தூள் நம்ம இதுக்கு நம்ம வாசனைக்கு நல்லா இருக்கும். இப்போ போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. அவ்வளவுதான். அடுத்து கறி வந்துச்சான்னு பார்த்து இறங்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். வீட்டுக்காரர் வந்தாக்கா கறி பார்க்கணும் எரிக்கணும்.
ஓ கறி வந்துச்சுன்னா அவர் வந்து பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் தானா காடை ஆமா கொஞ்ச நேரம் தான். நீங்க பாருங்க இதே வெந்தி மாதிரி தான் இருக்கும் பார்க்கல எலும்பு மாதிரி தான் நின்னுரும். வெந்துருச்சு சிக்கன் மாதிரி தானே இதுவும். சிக்கன் கூட போட்டு கொஞ்ச நேரத்துல வதங்கிடும். கோழிக்கறி மாதிரி தான். கட் ஆயிடுச்சா? யாரும் நைட்லாம் வந்து குடிச்சிட்டு உங்க கூட படுத்துட்டு இருக்கும்போது தகராறு பண்ண மாட்டாங்களே? கத்த வைக்கிறாங்கல்ல. ஆமா. ஆனா எதுவும் சொல்லவும் முடியாது இல்ல நம்ம. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு திருப்பி எங்குமே போக மாட்டாரு. யாராச்சும் வேலை நைட்டு வேலை கூப்பிட்ட கூட பொண்டாட்டி விட்டு வர மாட்டேன். யாரு கூட போய் படக்க வச்சுட்டு வர்றது? ஹெல்ப்புக்கு குழந்தைங்க யாராச்சும் கூட படுத்த கூட விட்டு வரல நானு. நான் தவிர வேற யாருமே இல்லையே. ஆனா எங்கும் நைட்டு வேலைக்கு எங்கும் போக மாட்டாரு. யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு. அவ்வளவுதான். இதே வெந்துருச்சு மாதிரி தெரியும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. இல்ல நான் வெந்துருச்சு இல்ல. இது கோழிக்கறி மாதிரி தான். கொஞ்ச நேரம் இது முடிஞ்சிரும். அப்படியே கிரேவி மாதிரி இருக்கு. பாக்குறீங்களா? தொக்கு மாதிரி. அதாவது காடை தொக்கு. ஆமா. பவித்ரா கையால இன்னைக்கு காடை தொக்கு. வரவங்க திருப்பூர்ல இருந்தா வாங்க, கிடைக்கும். திருப்பூர் வந்து சாப்பிட வேண்டியதான். யாருக்கும் என் கையால சோறு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. யார் வந்து சரி குழந்தைங்க வந்தா சரி வேற யாரும் சாப்பிட வச்சுதான் நான் அனுப்புவேன். அவ்வளவுதான். எங்கேயாச்சும் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். அடிச்சுட்டு கம்மியா கல்லையில தூக்கி போட்டுட்டு போயிடணும். அப்பதான் ஆபீஸ்காரங்க நாளைக்கு இந்த உட்காந்து சாப்பிட வைப்பாங்க. இல்லன்னா திட்டுதான் விழும் நம்மளுக்கு. இது இப்ப இந்த அடுப்பு நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன். தூக்கி எல்லாம் இப்ப தூக்கி போட்டுருக்கீங்களா? யூஸ் பண்ண நான் ஒரு பக்கமா தூக்கி வச்சிருவோம். ஏன்னா அவங்க கார் பார்க்கிங்ல இந்த இடம் கார் பார்க்கிங் அது திட்டுவாங்க நம்மளுக்கு. ஆனா ஒரு பக்கமா தூக்கி வச்சுட்டு ஆள் இல்லாதப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் இதுல வச்சு கட்டி கொண்டு ஓரமா வச்சுக்கீங்களா? இந்த டப்பாக்குள்ள வச்சிருந்தி மூடிட வேண்டியதான். இப்ப தம்பி காடை வந்துச்சா பாருப்பா. வேகலன்னா திருப்பி ஒரு அடுப்புல கொஞ்சம் வச்சிடலாம். வந்துச்சா? எப்படி பார்க்கும்போது சொல்லிட்டீங்க வந்துச்சுன்னு? எலும்பால தெரியுதா? ஓ அந்த கறியெல்லாம் வெந்து எலும்பு தெரியுதுல்ல? எலும்பு தெரியுது. அதுதான்ப்பா இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். நானே வீட்டுக்கார் பார்க்கணும்னு சொல்லுவேன். அப்புறம் யாரு கறி வேகணும் சேர்த்து திட்டுவாங்க. ஆமா. ஓகே நன்றி பவித்ரா. தேங்க்ஸ். தேங்க்ஸ்.